ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும். உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். சாய் விசித்ரா கதையை முழுமையாக சொன்னீங்களா? ஆமாம் சார், ஃபுல்லாக வந்து ஒரு இது எழுதி வந்து நேரம் சொன்னீங்களா? நரேஷன் இல்லை சார், ஒரு பேப்பர் எழுதி என்னென்ன சார் அது நல்ல என்ன இருக்குன்னா கதை சொல்கிறது தான் கூப்பிட்டு போனாங்க சார். அண்ணன் முடியலன்னா வந்து நம்ம வந்து எழுதி கொடுத்துடலாம்னு சொன்னால் பார்த்தா நான் என்ன பண்ணிட்டேன், இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி இது பண்ணி வச்சாங்க. அவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அண்ணன் அந்த பேப்பரை கொடுங்கன்ட்டுன்னு செய்யினார். இது யார் கேரளாதன்றவர். என்னென்ன ஆங்கிலத்தில் எழுதியிருக்கீங்க, அண்ணனுக்கு ஆங்கிலம் படிக்க மாட்டார் அப்படின்னாரு. ஐயோ இந்த டாப்பிக்கே தெரியாது, யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டோன்னு அப்போ வந்து ஸ்கூலுக்கு 4 பசங்க போயிட்டு இருந்தாங்க. அந்த பசங்களை நிறுத்தி அவங்க நோட் புக்கை வாங்கி அவங்க எங்கள் டீச்சரை திட்டுவாங்கன்ட்டு வேறு புக்கு வாங்கி கொடுக்குறப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் புக்கில் ஒரு 5 பேப்பர் எப்படி கிழிச்சு அங்கேயே ஒரு டீ ஷாப்பில் உட்காந்து திருப்பி ஃபுல்லாக தமிழில் எழுதி நேச்சுரலாக பார்த்தா அந்த டைமில் சந்திச்சாரோ சொல்ல முடியல சார். சொல்ல முடியாத நேரத்தில் வந்து இதை மட்டும் நான் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு படிக்க சொல்லிட்டு ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்த திருத்தங்கள் சொன்னார். எந்த இடத்துலையுமே எல்டிடியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி படம் எடுத்துடாதீங்க, இவங்களுடைய இன்னல்களை மட்டும் போட்டுற மாதிரி பண்ணுறேங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்ன தான் நடந்திருக்கு உண்மை சம்பவம்னாலுமே முகம் சுளிக்கிற மாதிரி வயலன்ஸ் எடுத்துறாரு, காட்ட வேண்டாம். முகம் சுளிக்கிற மாதிரி வயலன்ஸ் எடுத்தாங்க சார். சில சம்பவங்கள் இருக்குது சித்ரா சார். படம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம், நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்தாங்க. எனக்கு உண்மையை சொல்லுவோம் சோம்பேறித்தனம் சார். இவ்வளோ புக்கு படிக்கணுமா, அதுவும் வந்து அந்த தமிழ் வேறு புரிய அப்பா ஃபோன் பண்ணுறேன்ப்பா தூக்குனா துப்பாக்கிடா. அப்புறம் எனக்கு அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய சோம்பேறித்தனத்துக்காக சார் இது புக்கு படிக்கலாம், படிக்கிறதோட என்னென்னா இந்த போரில் பாதிக்கப்பட்டவங்களே நேராக மீட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு இம்பேக்ட் பெட்டராக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு ஐடியா கொடுங்க. சரிண்ணே அப்படின்னா நான் நல்லா நைட்டு ஏசி ரூமில் படுத்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு லைனாக வருவாங்க சார். ஒருத்தர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் உச்சம், இதுக்கு மேலே ஒரு வயலன்ஸ் வராதுன்ற உங்களுக்கு சார். அவங்க எல்லாருக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், தமிழக மக்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சிரிச்சிட்டே பேசுவாங்க சார். எந்த ஒரு தம்பி இருந்தால் நம்மன் ஸ்கூலுக்கு போகும்போது ஆமிக்காரங்க சுட்டுட்டாங்கன்னு, அவன் செத்து போயிட்டாங்க, எந்த அப்பா அவன் இழுத்து கொண்டு போய் சுட்டுட்டாங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டு ஒரு ஸ்மைலோடையே சொல்லுவாங்க சார். ஒரு பெக்குலியர் பாடி லாங்குவேஜ். இங்கே ஒரு லைஃப் ஸ்டைலில் இதை தான் ப்ராப்ளம் நம்ம ஒரு நினச்சிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தோன்னு சார் நம்ம எப்பேற்பட்ட சொர்க்கத்தில் இருக்கிற நம்ம ப்ராப்ளம்லாம் ஒரு எதுவுமே கிடையாது தோணிடும் சார். இது மாதிரி சார் ஒரு மாதம் சார். ஸோ இது சார் இது சார் இதை கேட்க சார் எங்கேயோ எனக்கு என்ன சார், எவ்வளோ கிரேட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இதை பண்ணுறதுக்கு. இதுன்னு வா இறங்குடான்னு சொல்லி தான் அப்படி ஒரு வீம்பில் பண்ணதுன்னா அந்த ஆணிவேர் திரைப்படம் சார். எதுவுமே இல்லை, வா ரெடி 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 இல்லையா வா 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 சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சது. அதுதான் பிசி சார் பார்த்துட்டு சொன்னார், ஜான் அதுதான் சொன்னது, இன்னைக்கு யூ டோன்ட் எனிதிங் பண்ணுன்னு பண்ணிடுறீங்க. ஸோ அது சார் எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக சார். இது கிடைச்சா தான் இந்த ஷார்ட் பண்ண முடியும், இது கிடைச்சா தான் சீன் பண்ண முடியும், அவங்களுக்குலாம் அதெல்லாம் இருக்குது பண்ணாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சா ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது எங்களுக்கு ஆணிவேர் சார். ஸோ எங்களுக்கு அதில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு என்ன ஒரே குறைன்னா அதில் எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க யாருமே இப்போ இல்லைன்றது தான் ஒரு வருத்தமான ஒரு. பட் என்னென்ன சார் இப்போ நம்ம பேசுகிறோமே தவிர அவங்க எல்லாருமே கவலைப்படலை. அதுதான் சார் எனக்கு சார் கிட்டத்தட்ட சார் ஆணிவேர் முடிச்சுட்டு வந்துட்டோம், ஆணிவேர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு படம் பண்ணலான்ற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்குது. அப்போ தான் திடீர்னு லேட் நைட்டில் வந்து சேரராஜன் ஃபோன் பண்ணுறாரு, அண்ணன் கிளிநொச்சியை காலி பண்ணி போயிட்டுருக்கோம்னே மாஸ்டருடைய படத்தை. அவங்க என்ன பண்ணினாங்க சார், பரந்தன்னு ஒரு இடத்துல வந்து சின்னதாக ஒரு இடம் வந்து அப்பாவுக்காக வந்து என்ன பண்ணாங்க, ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க சார். அவருக்கு என்னென்னா அப்பா வச்சு ஒரு ஃபிலிம் ஷூட் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை சார். அதனால் வந்து அப்பாவும் பிரபாகரன் சார் மீட் பண்ணது, தமிழ்ச்சன் சார் கேமரா ஆன் பண்ணது, இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரேம் பண்ணி செவுத்துலேயே பதிச்சு வச்சுருந்தாங்க சார். இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணன் கிளம்புறோன்னு, எங்கள் வாக்கை முடிஞ்சு போச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோம், மகேந்திர மாஸ்டருடைய படத்தெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு இருக்கிறோம், மாஸ்டர் இப்போ தூங்கியிருப்பார், நாங்கள் ரொம்ப நன்றி சொன்னோன்னு சொல்லுங்கள், முடிஞ்சிட்டது எங்களோட வாழ்க்கை அதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் காலங்காத்தால் 6:30 மணிக்கு எஞ்சி அப்பாட்ட சொன்னப்பா நைட்டு சேராக ஃபோன் பண்ணாரப்பா, அப்படியே மைண்டே ஆஃப் ஆகிடுச்சு, தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பண்ணுறோம், நெட்டை ஓப்பன் பண்ணுறோம், டிவி ஓப்பன் பண்ணுறோம். அப்படி ஒரு நியூஸே கிடையாது சார். கிட்டத்தட்ட ஒரு 7 months அப்புறம் தான் பார்த்து கிளிநொச்சி சுற்றி வளைக்கப்படுகிறது அப்படின்னு வந்துச்சு.
என்னது ஒரு 8 மாதம் முன்னாடி உங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க, இது என்ன சுற்றி வளைக்கிறாங்க சார். இது எல்லாமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது சார். எப்படி உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இறுதி போன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க, திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் பேட்டில்ன்றது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? இது வந்து வி ஆர் நாட் கோயிங் டு வின் த பேட்டில், இது இறுதி போர்ன்றது எப்படி அவங்க டிரைவ் ஆனாங்கன்றது எனக்கு இன்னைக்குமே வந்து அது ஒரு கேள்விக்குறி சார். அதே மாதிரி ஒரு 8 மாதம் முன்னாடியே வந்துட்டு ஓகே இட்ஸ் கோயிங் ஃபார் அ டாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு அங்கே சார். ஒன்றும் இல்லை சார், எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, இப்போ நான் சொன்ன மாதிரி சார் புத்தளம் செக் போஸ்ட்டில் நான் போகிறேன். யாரை பார்க்க போகிறீங்கன்னா இது மாதிரி வந்து ஜாஃப்னாவில் இருக்க சித்ராலட்சுமி சாரை பார்க்க போகிறேன் ஒரு இன்டர்வியூக்கு, வீட்டுக்கு விளையாடிக்கு போகிறேன், இல்லை வந்து ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் போகிறேன். ஓகே 6 மணியோட க்ளோஸ் ஆகிடும் சார். சரி, புத்தளம் செக் போஸ்ட், நோமேன்ஸ் லேண்டு, கிளிநொச்சி எல்டிடி செக் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜாஃப்னா போகிற வழியில் எல்டிடி செக் போஸ்ட்டு, நோமேன்ஸ் லேண்டு, திருப்பி யார் நம்ம ஸ்ரீலங்கன் செக் போஸ்ட்டு, ஜாஃப்னா என்ட்ரி. இதுதான் சார் ஜாகிரஃபி. நாங்கள் இந்த எல்டிடிக்குள்ளே வந்தோடனே அப்படியே போயிடுவோம். நாங்கள் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ ஷூட்டோ ஹீட்டோன்னு போயிடுவோம். நான் கேட்குறது ஒரே சிம்பிள் கொஸ்டின் சார். இது 6 மணிக்கு மூடணும் போது ஒரே ஒரு நீங்கள் கம்ப்யூட்டர் பயங்கர இதெல்லாம் வேண்டாம். இங்கே ஒரு பாஸ்போர்ட் என்ட்ரி ஆச்சுல்ல, ஜான் மஹேந்திரன் ஒரு பாஸ்போர்ட் என்ட்ரி. ஆமாம், ஜாஃப்னாவோட என்ட்ரியில் இந்த பாஸ்போர்ட் அங்கே என்ட்ரி ஆகிருக்கான்னு செக் பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிடுவோம். கன்ஃபார்ம்டாக இவங்க வந்து ஜாஃப்னா போல் போய் சொல்லிட்டு வேற எங்கே போயிட்டாங்க. திரும்பி வரும்போது அந்த பாஸ்போர்ட் நம்பர் வச்சு என் கழுத்து பிடிச்சி சட்டையை பிடிக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட சார் 13 மாதம் அங்கே இருந்தேன் சார். அந்த 13 மாதத்தில் ஒரு 10-15 வாட்டி வந்து கொலம்போக்கு வந்து காஸ்டியூம் வாங்கிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டுலாம் போயிருக்கேன். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை சார். ஏன்னா அது ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு. எங்களை பார்த்தாலே ஒரு அவுட் சைடர்னு தெரியும். அது ஏன் அதெல்லாம் எப்படி கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்தாங்க, ஏன் வந்து இப்போ செக் பண்ணல, அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது புரியல. அது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கேள்விகள். ஆமாங்க. ஒரு இந்த யூனிட்டில் பணியாற்றிய நந்தா, மதுமிதா இவங்கெல்லாம் எந்த காலகட்டத்திலேயாவது பிரபாகரனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா? இல்லை சார், அவங்களுக்கு கிடைக்கல சார். அது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, பட்டு கிடைக்கல. பட் என்னென்னா சார், இப்போ மதுமிதா எல்லாருக்குமே என்னென்னா சார், நான் பிகினிங் வந்துட்டு நான் போய் அவங்கள போய் மீட் பண்ணி சொல்லும்போது ஐ வாஸ் வெரி பிளாட்டன் சார். இவங்களுக்கு தான் படம் பண்ண போகிறோம். அவங்களுக்கு முதல்ல என்ன, நான் ஏதோ கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிட்டாங்க. எங்கள் வார்னு அவங்க படம் ஷூட்டிங் பண்ணுறேன், இவங்க தான் படம் பண்ண போகிறோம், இது வந்து மற்ற இடம் மாதிரி கிடையாது. இப்போ ஒரு மதுரைக்கு ஷூட்டிங் போனீங்க, பிடிக்கல, நான் பஸ்ஸை பிடிச்சி கிளம்புறேன், ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி, இது கிடையாது. செக் போஸ்ட்டு 4 செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட் மீறி இந்த செக் போஸ்ட் மீறி வெளியே வரவே முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கேயே லெட் மீ நோ. நீங்கள் அங்கே போயிட்டு பயந்துட்டேன் என்ன அனுப்பிச்சிருங்க போயிட்டுங்க வந்துருக்கு, என் கையில் இது கிடையவே கிடையாதுமா, பாஸ்போர்ட் வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்னு. இனிஷியலாக அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவர் என்ன செக்யூரிட்டி, என்ன செக் போஸ்ட்டு, நோமேன்ஸ் லேண்டு இதெல்லாம் இல்லையா சார். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் தாண்டினவங்களுக்கு ஒரு மிரட்சி ஸ்டார்ட் ஆகும் சார். அவங்களுக்கு நீங்கள் சடனாக சார் அப்படி டைம் ட்ராவலாக எங்கே போன மாதிரி இருக்குது சார். திடீர்னு ஆர்மி டேங்க்கு, வெளியே ஆர்மிக்காரங்க, மாஸ்க்டு ஆர்மி, வண்டியில் போகிறது வர்றது இது நடக்கிறது, இறங்குறவன்னு பார்த்தா ஏறின வண்டியில் பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்த்தா AK-47 இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் சார். அதெல்லாம் கொஞ்சம் பட் ஆனால் கொஞ்சம் தைரியமாக இருந்துட்டாங்க சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கிரேட்டு தான் சார். அதுக்கப்புறம் எந்தெந்த படங்களுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணீங்க நீங்கள் சார்? நோட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், வந்து அம்பிகாபதி ராஞ்சனான்னு சொல்லிட்டு தனுஷ் ஆக்ட் பண்ண படம். நீங்கள் தான் வசனை. ஆமாம் சார், அது பண்ண சார். அப்புறம் காஷ்மீரா பண்ணேன் சார் நான். அதுக்கப்புறம் வந்து ஹெலனுடைய ரீமேக் வந்து அன்பிற்கினியால் பண்ணேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். இத்தனை நாள் கழிச்சு ஆக்சுவலாக இப்போ தான் சார் ஆக்சுவலாக வந்து சசிகுமார் வச்சு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் சார் நான். ஸோ இது ஒரு திடீர்னு ஒரு நடந்த ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். இது சும்மா ஒரு கேஷுவல் மீட்டிங் தான் கூப்பிட்டு அவருமே சொன்னார். அவர் பிகினிங்கே வந்து ஹி நெவர் கேவ் மீ எனி ரோசி ப்ராமிசஸ். சார் நம்ம ட்விட்டரில் வந்து நீங்கள் நிறைய வந்து மலையாள படங்களை பார்த்துட்டு நீங்கள் போஸ்டிங்ஸ் போடுறீங்க, இவர் என்ன தமிழ் படமே பார்க்க மாட்டாரு, மலையாள படம் மட்டுமே பார்க்குறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் சார். அது சும்மா உங்களை மீட் பண்ணலாம் சார் ஃபார் கப் ஆஃப் காஃபின்ற மாதிரி தான் கூப்பிட்டாரு. அப்போ கேஷுவலாக பேசினப்போ இந்த ஒரு லைன் சொன்னேன் சார், ஒன்று இருக்கு சார்ன்னு சொன்னேன். அப்போ கேட்ட உடனே ஹி காட் வெரி எக்ஸைட்டட். சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், இது எனக்கு தெரிஞ்சு இது பண்ணோம்னா இன்னொரு விஷயம் மாதிரி ஒரு வர சான்சஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாருன்றப்ப சசிகுமார் கிட்ட இது பண்ணி பார்க்கலாம், அவருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி இது பண்ணார். இப்போ சசிகுமார் போய் நரேட் பண்ணேன் நான். சொன்னீங்களா? சொன்னேன் சார். சொன்னேன்னு பார்த்தா கதை சொல்லி நான் அங்கே வரத்துக்குள்ளேயே அவர் பிடிச்சிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, சார் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார், நான் பண்ணுறேன் சார் நான்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதோடைய ப்ரீ ஒர்க் தான் போயிட்டுருக்கு சார், ஒரு டயலாக் விஷயம் தான் போயிட்டுருக்காது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய டேட்ஸ் கிட்ஸ்லாம் பண்ணிட்டு ஒரு முழுக்க ஒரு இடுக்கியில் நடக்கிற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி சார். இது கொஞ்சம் ஒரு புதுசான ஒரு ஃபீல் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணிட்டு இருக்கோம். அது அம்பிகாபதி படத்தில் பணியாற்றும் போது தனுஷோட பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமைஞ்சுதா? ஆமாம் சார், எனக்கு வந்து ஓவர் த ஃபோனில் அதுக்கப்புறம் டப்பிங் அப்போ மீட் பண்ணுற ஒரு இது கிடச்சி சார் எனக்கு. நான் வந்து முதல்ல வச்சது ஆனந்தல் ராய் தான் டேரக்டர் சார், ஹிமான்ஷுன்ற ஒரு ரைட்டர். ஸோ அங்கே போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை காமிச்சிட்டு எனக்கு வந்து ஆனந்த் ராய் உனையும் சொன்னார், ஜான் டோன்ட் டிரான்ஸ்லேட் அப்படின்ட்டு. டோன்ட் டிரான்ஸ்லேட், வார்த்தைக்கு வார்த்தை வரும்னு நினைக்காதீங்க, அது கிடையவே கிடையாது. யூ ஓன் இட் அண்ட்
அந்த கண்டென்ட் வர மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. எங்களுக்கு இருந்து ஒரே இது என்னன்னா சார், ஹிந்தியில் வந்து எப்பயுமே பார்த்தா நம்ம சென்டென்ஸ்லாம் உல்ட்டாவாக இருக்கும். சாப்பிட்டீங்களா சார், சார் சாப்பிட்டீங்களா, உல்ட்டா வரும் அதுன்ட்டுன்னு. அது மட்டுமே சேலஞ்சாக இருந்துச்சு. பட் ஜூன் தமிழ் மாதிரி ஆயிடும். எக்ஸாக்ட்லி சார், வந்துச்சுன்ட்டுன்னு. பட் ஆனால் சார் எங்களுக்கு வந்து அந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டே வந்து ஒரு டம்மி ட்ராக்கு கம்ப்ளீட் ரீரிகார்டிங் போட்டார் சார். அது அவுட்ஸ்டாண்டிங்காக போட்டு கொடுத்துட்டாரு. அவுட்ஸ்டாண்டிங்காக போட்டு கொடுத்தா பார்த்தா அது நாங்கள் கொஞ்சம் ஓன் பண்ணிவிட்டு நான் கான்ஸ்டண்ட்டாக அவருக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்கள் இதை மாற்றிருக்கேன் சார், பட் அந்த கண்டென்ட் மட்டும் வருது சார், கண்டென்ட் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்குமே நல்லா இது பண்ணாங்க. அதே மாதிரி வந்து தனுஷுமே சார் ஒரே நைட் தான் டப்பிங் இது பட்ட அவர் ஈஸ் அ மாஸ்டர் அதில். அது சரி, மொழி மாற்ற படம் பேசுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா சார் அவர் ஏற்கனவே அந்த ஒரு வருஷம் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஹிந்தி இறக்கியிருக்காரு. திடீர்னு அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த சிங்கில் பிடிச்சி வந்து அந்த வேர்ட்ஸை இறக்குறதுன்றது, ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தா தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க அப்படி பேசவே இல்லை, நம்ம தமிழுக்கு மாத்திர மாதிரி மாற்றிட்டோம் அது. ஸோ அது வந்து ஒரே நைட்டு சார் 4 ஃப்ரேம்ஸில் வந்து மனுஷன் இறங்கினா காலை டம்மி முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார். அதில் எக்ஸ்ட்ரானரி. காஷ்மீரில் கார்த்தியோட பணியாற்றியது எப்படி இருந்தது சார்? அது வந்து சார் ஆக்சுவலாக வந்து கோகுலுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ரேப்போ இருக்கும் சார். அது சார் அதில் எனக்கு ஒரு மறக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இது கதை வந்து முதல்ல கோகுல் வந்து இதான் ஐடியா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் ஒரு சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஒர்க் பண்ணேன் சார். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பண்ணி இது பண்ணியாச்சு. கோகுல் இஸ் மோர் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சீன் சொல்லும் போது அப்படியே நீங்கள் வந்து இதற்காக ஆசைப்பட்ட பாலகுமாரில் பார்க்குற விஜய் சேதுபதி வந்து அது அப்படியே டிட்டோ கோகுல் தான். கோகுல் சார் அந்த படம் நடக்கும்போதே சார் ஃபஸ்ட்டு 4 டேஸ்லேயே வந்து ஒரு யார் விஜய் சேதுபதி வந்து அண்ணா என்னை விட்டுருங்க நான் கிளம்பிக்கிறேன், அந்தளவுக்கு ஒரு மாஸ்டர் சார். அப்படியே வச்சு அப்படி நிற்கிறது போகிறது வருது அப்படி கொடுக்குறது எடுக்கிறது எல்லாமே கோகுல் சார். கோகுலை பார்த்து பழகினவங்களுக்கு வந்து இது அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர இது முடிச்சிட்டோம். இதை வந்து இப்போ வந்து கார்த்திக் வந்து பிச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேகே நகர் ஆஃபீஸ் வந்துட்டு கிளம்பி வந்து அவர் என்னை வீட்டில் விட்டுட்டு அவர் நேராக வந்து கார்த்திகிட்ட போய் காசு பண்ணி நான் வந்து சரி கன்ஃபார்ம்டாக இன்றைக்கி வந்து ஷோர் ஷாட் இது சரின்னு சொன்னோன்னே போய் இறங்குவோம். வருவார் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு 1 ஹவர் ஃபோன் வரும், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏங்க வீட்டில் இருக்கக்கூடிய எங்கே சரி நீங்கள் அப்படியே மெயின்டெட் வாங்க ஜான் வரைஞ்சாட்டு நேராக வந்து ஒரு இடத்துக்கு போவோம் சார். என்னங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாருங்க, அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கவே மாட்டேங்கிறாருங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. என்னென்னமோ பண்ணுறாங்க சிரிக்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்ட்டு. இல்லைங்க இப்போ நம்மளுக்கு தெரியும்ல சார், ஒரு கதை இந்த ஷேப்புக்கு வந்துருச்சுன்றப்ப நவ் ஐ கேன் கோ பிச் ஹில் பி இம்ப்ரெஸ்ட்னு ஒரு தெரியும், ஒரு மைண்டுக்கு படம் அது. சரி ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணுவோம், வந்து திருப்பி ஒரு மீட்டிங் வைப்பாங்க, இந்த டைம் பாருங்கள் இந்த இடம் மட்டும் இது பண்ணுங்க அப்படின்னு போயாச்சு. எங்கே இருக்கீங்கன்ட்டு, ஏங்க இறக்கி விட்டு தாங்க இருக்கேன் நான் அப்படிங்கிற மெயின் ரோடு வரீங்களான்ட்டு. நாங்கள் போகிற இடத்துல வந்து அந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு வந்துட்டானுங்க திரும்பி அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு இவனுக்கு ஒன்று அந்தளவுக்கு அழிச்சார். ஒரு 5-6 வாட்டி காத்திட்ட போகிறாரு, டென்ஷன் ஆகிட்டு வர்றாரு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, என்னங்க புரியவே இல்லைங்க, என்ன செட் ஆகலன்னு தெரியல, ஜெல்ல 5 தடவை கதை சொல்லி கன்வின்ஸ் ஆகலை. அவர் கன்வின்ஸ் ஆகலை சார். அவர் பட் என்னன்னே தெரியலிங்க, இல்லைங்க நம்மளுக்கு செட் ஆகலன்னு சொல்லிடலாமா, எனக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குதுங்க. இல்லை உங்கள் நீங்கள் இப்போ நம்ம பேசுகிறது தானே போய் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. அதே தாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டு இல்லைங்க நீங்கள் எஸ்ஆர் பிரபுக்கு அனுப்பிச்சிடுங்க நீங்கள் வேணாங்கன்னு சொல்லிட்டு கோகுல் ஃபோன் எடுத்து நான் தான் வந்து சாரி சார் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், இது வீல் மீட் இன் சம் அதர் ப்ராஜெக்ட்டுன்னு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். எஸ்ஆர் பிரபு ஃபோன் பண்ணுறேன் சார் ஃபைனலாக காலையில் ஒரு 7 மணி கதை கேட்குறேன் இருக்காரு, வரீங்களா ஜி அப்படின்ட்டு. சரின்ட்டார் ட்ராப் பண்ண முடிவு பண்ணுறாங்க சார். அது ஒரு சாட்டர்டே சார். நான் கோகுல்கிட்ட சொன்னேன், கோகுல் நீங்கள் எப்படியுமே பண்ணுறது இல்லைன்னு சொல்லி மெசேஜெலாம் அடிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க, உடனே நான் நரேட் பண்ணுறேங்க ஒரு வாட்டி, அது மட்டும் இப்போ நான் சொதப்பினா கூட நீங்கள் டெசிஷன் எடுத்துட்டீங்க வேணான்ட்டுன்னு. சரிங்க சொல்லிட்டு போயிட்டு சொன்னார், எனக்கு ஒரு த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் மட்டும் ஜான் சொல்லுவார் ஆரம்பிச்சு சார். நான் சார் ஆக்சுவலாக ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சார், கோகுலில் நான் ஒரு 40% தான் சொல்கிறேன் சார். கோகுல் இஸ் அ டெரிஃபிக் பர்ஃபார்மர் சார், டெரிஃபிக் பர்ஃபார்மர். ஆரம்பிக்கிறார் சிரிக்கிறார் கோகுலுக்கு ஃபுல்லாக கேட்டு வச்சு ஏதாச்சும் சூப்பருங்க, இப்போ மண்டே ஒரு ஆஃபீஸ் பூஜை மாதிரி போட்டலாமா அப்படின்னாரு. கோகுல் வெளியே ஏங்க என்னங்க ஓப்பனிங்க சொன்னதுலேயே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீ கதையே ஆரம்பிக்கல என்னங்க அது, எனக்கு மட்டும் ஏதோ கருப்பூரில் சத்தியம் பண்ண மாதிரி இருந்து என்னங்க பண்ணீங்கன்ட்டுன்னு. இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுனா சொன்னீங்கன்ற பார்த்தா அதுலேருந்து கார்த்தியோட நல்ல ஒரு ரேப்போ சார். ரெகுலராக வந்து வி கீப் இன் டச். இப்போ நான் வந்து மெய்யழகன் பார்த்துட்டோம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அது. ஸோ அவரும் ஒரு நல்ல ஒரு ஃபேசினேட்டிங் ஒரு டிலைட் சார், ஒரு ரைட்டருக்கும் ஆக்டருக்குமே டைரக்டருக்குமே ஒரு டிலைட்ஃபுல் ஒரு ஆக்டர் அது. கோகுலை பற்றி சொல்லும்போது சார், அது பாண்டிச்சேரியில் நாங்கள் வந்து ராஜ்லேண்ட் நினைக்கிறது ஒரு ஹோட்டல் தங்கியிருக்கோம்,
கோகுல் நானும் சேர்ந்தோம்னா சிரிச்சு பக்கத்தில் இருக்கிற ஃபாரினர்ஸ் வந்து ரிசப்ஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இவனுக்கு என்னமோ கலடா பண்ணிட்டு இருக்காங்க உள்ள வி நாட் ஏபிள் டு ஸ்லீப் இன் பீஸ்னு சொல்லி எங்களை வந்து ஹோட்டலில் காலி பண்ணி வச்சாங்க சார். அந்த அளவுக்கு வந்து கோகுல் டெரிஃபிக் ஆக்டர் சார். அவர் இப்போ ஒரு படம் பண்ண போகிறார் சார், அதில் ஆக்ட் பண்ண போகிறாரு. நான் சொன்னது வந்து எவ்வளோக்குள்ள 100க்கு 100 உண்மைன்றது தெரியும் சார். அவரே ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. இஸ் எ பிரில்லியன்ட் ஆக்டர் சார். காஷ்மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையாமல் போனது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலாக சார் அந்த கதை ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சார் பாண்டிச்சேரி போனப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த கதைக்கு எந்த ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டாம். அப்புறம் வழக்கமான பேய் படத்தில் வர விஷயங்கள் இதில் வேண்டாங்க, இது வந்து இந்த கரை திறக்குது, இது முடி பறக்குது, எதுவுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளே இது பண்ணி சொல்லிட்டு கடன்னு ஒன்று பண்ணிட்டோம் சார். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பண்ண உடனே பாகுபலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார். ரிலீஸ் ஆகுனா தட் கேவ் அஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். எங்களுக்கு திடீர்னு பார்த்தா எங்களது படத்துலையும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து பாகுபலின்ற ஒரு பிரம்மாண்டம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்கூல் ஸ்கிட்டு மாதிரி தெரியுது, நமக்கு இருக்கிற பட்ஜெட் இருக்குது அப்படின்றப்ப என்னங்க அவங்க அப்படி எடுத்து வச்சுருக்காங்க, அப்படி விஷயம் காமிச்சிருக்காங்க, நம்மளுக்குலாம் ஏதோ ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிருமேங்க இது. பட் நம்மளுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட்டும் இல்லையேங்கன்றது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஆச்சு சார். அந்த டைமில் வந்து கதையும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி சார் அந்த டைமில் வந்து இஃப் ஐம் கரெக்ட் வந்து யாமிருக்க பயமேன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் ஒரு ஹாரர். இது கிட்ட நிறைய விஷயங்கள் இதில் இருந்து இதெல்லாம் அதுலேயும் மாட்டுச்சு சார். ஸோ அது எங்களுக்கு ஒரு இது வந்துச்சது. அப்புறம் சார் சில நேரத்தில் ஒரே மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகலாமே நினைக்கும் போது சில நேரத்தில் சில சிமிலாரிட்டி வரதான் செய்யும் சார். இப்போ உங்களுக்கு இல்லை சார், நம்ம வெங்கட் பிரபு பண்ண படம் மாஸ், யார் நம்ம சூர்யா வச்சு பண்ண படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்ட ரெண்டு ஒரே கண்டென்ட்டாக வந்துருக்கு சார். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆவி வந்து பார்த்திங்கன்னா வந்து சூர்யா இருப்பேன்னு. ஸோ இந்த மாதிரி சார் ஒரு அன்யூஷுவலாக வந்து ஒரே கம்பெனியில் 2 கதையும் ஒரே மாதிரி மாட்டினதில் நாங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிறைய லாஸ்ட் மினிட்ல மாற்றி பண்ணதில் சில விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆச்சு சார். ஸோ அதனால் வந்து எங்களால் பாகுபலியோட கம்பீட் பண்ண முடியல, அந்தளவுக்கு சிஜி பண்ண முடியல, அந்தளவுக்கு பிரம்மாண்டம் கொண்டு வர முடியலன்றதும் எங்களுக்கு கொஞ்சம் அந்த டைமில் ஒரு மைனஸ் ஆச்சு சார். அண்ட் ஐ ஃபீல் தட் வாஸ் ஒன் ராங் டைமிங்னு தோணுச்சு. கொஞ்சம் எர்லியராக முடிச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிருந்தோம், தப்பிச்சிருப்போம். நம்ம பாகுபலியோடு பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப ஒரு சின்ன படமாக மாட்டிட்டோமோன்றது எனக்கு ஒரு ஃபீலிங் சார். எனக்கு உங்கள் அப்பாவுக்கு மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தவன் தான் ஒரு பக்கம் இளையராஜா. நான் வந்து லிட்டரலாக சொல்ல போனால் பழகிருக்கேன்னு சொல்கிறத விட என்னுடைய சைல்டுஹுட் வளர்ந்ததே வந்து பிரசாத் ஸ்டுடியோ தான் சார். ஒரு தெலுங்கு படத்தை ரீரிகார்டிங் நடந்துகிட்டு இருக்குது. பிரேக் டைமு பி வாசு சார் வந்து மீட் பண்ண வராரு. அப்போ பார்த்தா துவரன்னு சொல்லி அவருக்கு ஒரு டிரைவர் இருந்தார் சார். சாப்பாடு வரல. லாஸ்ட்டாக வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரு பண்ணுறதுக்காக ராவேந்திரா கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு இது பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்ணி அப்பா கூப்பிட்டார், மேன் சார் நீங்கள் தான் வந்து பேசணும், அது ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உங்கள் படத்துடைய நாயகன் விஜய் அரசியலில் அடியெடுத்து வச்சுருக்காரு சார். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஏன்னா சார் சச்சினுடைய ஃபஸ்ட்டு டே வந்து இங்கே பூஜை போட்டேன் சார். பயங்கர அவங்க ஃபேன்ஸிங்ஸ்லாம் வந்துட்டாங்க. இது பார்த்தா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.